நண்பர்களே, நம்ம இப்போ இந்த தென்னைக்கு அடி உரம் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பண்ண போட்டாவது அடுத்து வந்து இந்த தென்னை மூட்டில் உள்ள கடைசி ஓலை எங்கே முடியுதோ ஒரு 3 அடியில் முடிஞ்சால் அதுலேருந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரு அரைவட்ட சைஸில் ஒரு 2 அடி ஆழத்தில் 2 சைடும் குழி தோண்டன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ 2 பக்கம் நம்ம குழி தோண்டியாச்சு. நம்ம அடி உரம் போட போகிறோம். ஏன்னா இப்போ அடி உரம் என்னென்ன போட போறா? அடி உரம் வந்து மாட்டு சாணி, மக்கிய வச்ச மாட்டு சாணி. ஆமா, அது வந்து 2 டோப்பு போடணும். இப்படி பரசி போட்டுடணும். அப்பதான் இந்த வேர் வந்து எல்லா பக்கமும் எடுத்துக்கிடும். ஆமா. ஏன்னா அடுத்து இது என்ன உரம்னா? இது வந்து வேப்ப முன்னாக்கு. மக்க வச்சு சாணி உள்ள போட்டிருக்கோமா? ஏக்காங்கண்ணது. இந்த மக்க வச்சு சாணி உள்ள போட்டதுல இந்த வண்டு, காண்டாமிருகம் வண்டு, வேற பூச்சி எல்லாம் நிறைய இந்த வாடைக்கு வரும். சரி. வராம இருக்கிறதுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு ஒரு லேயர் போடணும். அடுத்த இது உப்பு எங்க போடுறியா? கல் உப்பு, தூத்துக்குடி கல் உப்பு. ஏக்குனது உப்பு போடுறது. உப்பு போடதான் அந்த வண்டு எல்லாமே வராது. இந்த சாணி வாடையை வந்து மாத்திரும். உப்பு இந்த வேப்ப முன்னாக்கும் சாணி வாடையை வந்து மாத்திரும். சரி. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னாக்கி, இந்த எருக்கலை இருக்குல்ல, இந்த எருக்கலையை வந்து ஒரு லேயர் இதே போல வைக்கணும். அது மேல. ஆமா, இந்த எருக்கலையை வைக்கதும் நல்ல சத்து. இது எல்லாமே மாத்திரும். ஏன்னா இந்த எருக்கலை பொடியில இந்த எருக்கலை என்னென்ன சத்து இருக்கு? இந்த எருக்கலையில தான் தென்னைக்கு வேண்டிய சத்து, நிறைய சத்து இதுலதான் இருக்கு. என்ன சத்துலாமே? போரான் சத்து சொல்லுவாங்கல்ல. ஆமா, இந்த போரான் சத்து வந்து இந்த எருக்கையில தான் இருக்கு, இந்த இலையில தான் இருக்கு. தென்னை வந்து இப்போ கண்ணுல நம்ம உரம் வைக்கும். இந்த கண்ணு வந்து பாலை விட்டு பிஞ்சு பிடிக்க சொல்ல, அந்த பிஞ்சு எல்லாம் உருந்து போகாம இருக்கு. இந்த எருக்கையில தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. போரான் சத்து அதிகமா உள்ளது இந்த எருக்கையில தான். சரி. அடுத்து என்ன உரம்னு போட போறியா? அடுத்தால வேப்பங்கொலை. ஆமா. இது வந்து நல்ல கசப்பு உள்ளது. இது வந்து என்ன கிருமியால எடுத்துறோம் தானே உள்ள. மண்ணுல எதுவும் கிருமி இருக்கு, இல்லாட்ட வேற பூச்சி வண்டெல்லாம் வருதுன்னா வேப்பல வாடைக்கு வந்து வராது. ஆமா, இது இவ்வளவு வச்சுட்டு நல்லா மிதிச்சு விட்டுறணும். ஆமா. ஏன்னா அடுத்தால என்ன செய்யறா? அடுத்தால அதே போல மக்கிய சாணி உரம் இருக்கலாம். இதான் ஃபர்ஸ்டே போட்டாச்சு. இவ்வளவு கொலையும் வச்சு மறுபடியும் மேல இந்த சாணி உரம் போட்டாதான் எல்லாம் மொத்தமா செமிச்சு அந்த போரான் சத்து எல்லாம் ஒன்போல கிடைக்கும். அதுக்காக தான் பழையபடி சாணி உரம் வைக்குது. ரெண்டா வைக்குது. ஆமா. இதே மாதிரி மறுபடியும் உரம் போடணும்னே. மறுபடியும் வந்து சாணி உரம் வச்சுட்டு வேப்ப முன்னாக்கு இந்த வாடையை மாத்ததுக்கு சாணி வாடையை மாத்ததுக்கு வேப்ப முன்னாக்கு பரவலா எல்லா பக்கமும் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு லேயரு உப்பு கல்லுப்பு. ஆமா, பொடி உப்பு கிடையாது, கல்லுப்பு. அதுக்கப்புறம் ஒரு லேயர் நல்லா மிதிச்சு விடணும். நல்லா மிதிக்கணும். அடுத்தால பண்ண போடணும். இன்னும் பண்ண அவ்வளோதான். இன்னும் பினிஷ் பண்ண தான் போடணும்ண்ணே. இதை மூடணும் குழியை வந்து மூடணும். ஆமா. ஏண்ணே அப்படியே தென்னை மூட்டிலே மண் அணைச்சிட வேண்டியது. அது பெரிய தப்பு. நிறைய பேர் பண்ணது தப்பே அதுதான். ஏம்ண்ணே என்ன தப்புனா? அப்படி தென்னை மூட்டுல மண் அணைச்சா இந்த வேர் வந்து மேல புடைச்சிரும். மேல வர அந்த தென்னைக்கு ஸ்ட்ரென்த் கம்மி, கீழே போவாது. தென்னை மூட்டுக்கிட்ட இப்படி பள்ளமா இருக்கணும். ஆமா, அப்படிதான் கீழே அடி வரைக்கும் மூடு போகும். ஆமா. இனிமே வேலை முடிஞ்சு இதான் உரம் வைக்கிறது. இதோட வேலை முடிஞ்சு. அப்படித்தானே தென்னைக்கு அடி உரம் வைக்கிறது இதோட முடிஞ்சு. இனிமே வந்து நம்ம பண்ண போடணும். ஆமா. பண்ண இவ்வளவு பெருசா போடுதியா? இவ்வளவு பெரிய பண்ணை ஏன் போடுதுன்னா, 2 வருஷத்துக்கு நல்லா பிரச்சனை இல்லாம நல்லா தண்ணி வரும். எவ்வளவு மழைனாலும் சரி பண்ண உடையாது, மழை தண்ணி அரிக்காது. அந்த மாதிரி இந்த பண்ணை போடுறது வந்து உள்ள இருந்து மண் எடுக்க கூடாது, வெளியே இருந்து எடுத்து போடணும். வெளியே இருந்து தான் மண் எடுக்கணும். உள்ள தண்ணி சேரத தண்ணி உள்ள நிக்கும். வெளியே இந்த பண்ணை ஓரமா ஒரு குழி வருதுல, ஒரு லேயர். ஆமா, இதுலயும் தண்ணி தேங்கி நிக்கும். சரி. அப்படிங்க சொல்ல தென்னைக்கு நல்லா நீரோட்டம் கிடைக்கும். ஒரு தென்னைக்கு இவ்வளவு பராமரிக்கணும். நல்லா இருக்கும். செயற்கை உரம் நிறைய வருது இப்போ உள்ள இதுல. செயற்கை உரமே கிடையாது, இது ஃபுல்லா ஆர்கானிக். ஆமா, இயற்கை உரம் மட்டும்தான். அதுதான் இதுல முக்கிய. இது வந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா உண்மையான சத்து எல்லாமே இதுலதான் அதிகமா இருக்கு. இதுதான் ஆர்கானிக் ஃபார்ம். இது ஃபுல்லா ஆர்கானிக் ஃபார்ம் தான். இங்க எவ்வளவு தென்னை மரம் இருக்கு? இங்க ஒரு 3800 தென்னை மரம் நிக்கு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பருவம் பண்ணுதான். இந்த மாதிரி தான் பண்ணுதான். 2 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. 2 வருஷத்துல காய்ச்சிரும். 2 வருஷத்துல காய்ச்சிரும். ஆனா பிஞ்சு உருந்தே போவாது. நம்ம வச்சிருக்க உரம் வந்து பிஞ்சு உருந்தே போவாது. நல்ல தெளிவான இருக்கும். ஆமா.